நகரம் திமுக ஆட்சியில் 7,850 கோடி மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் மீட்பு. அமைச்சர் சேகர் பாபு. திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் கோவிலுக்கு சொந்தமான 7,850 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு சொத்தை மீட்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் 2019 கோயில்கள் இணை ஆணையர் அவர்கள் சென்னை மண்டலம் 2. ஏன்னா நான் ஆணையருக்கு பெட்டிஷன் போட்டால் இணை ஆணையருக்கு அமைச்சிருவாங்க மயிலாப்பூருக்கு. அதுக்கு எதுக்கு நம்மளே மயிலாப்பூரில் போட்டலான்னு சொல்லி மயிலாப்பூரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். 2022 போட்டு 2019 போராடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனு வானகரம் கைலாசநாதர் கோயில் நில ஆக்கிரமிப்புகள் 3 ஆண்டுகளுக்கு மேல், அது பழைய 2022, இப்போ 5 ஆண்டை போச்சு, நிலுவையில் உள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐஆர் சேகர் பாபு, வானகரம் கைலாசநாதர். அப்படியே போனீங்கன்னா பூந்தமல்லி போகிற வழியில் அப்படி ஓரமாக பரதாமல் ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்கும். அவருடைய 8,4 ஏக்கர் சொத்தை சட்டவிரோதமாக ஒருத்தர் ஆக்கிரமித்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சட்டவிரோதம் ஆச்சு, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த சொத்தை மீட்டு நீங்கள் வச்சுக்கிடுங்க. நீங்கள் 36 இல்லை, 2026 நீங்கள் தான், 2031 நீங்கள் தான், 2036 நீங்கள் தான், 2041 நீங்கள் தான். அதனால் உடனடியாக இந்த சொத்தை மீட்டுடுங்க. கைலாசநாதர் கோயில் அந்த சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க 8,4 ஏக்கர். தயவுசெய்து அதை உடனடியாக மீட்டுடுங்க. ஜெய்ஹிந்த்.